அனைவருக்கும் இனிய வணக்கம். அடுத்த 5 ஆண்டுகளில் மேலும் 100 ராக்கெட்டுகள் ஏவப்படும் என்று இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் மேலும் 100 ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்துவது சாத்தியம் என்று இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் நம்பிக்கை தெரிவித்தார். அதேபோன்று அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் குலசேகரப்பட்டினம் ஏவுதளம் முழுமையாக பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்றும் கூறியுள்ளார். GSLV F-15 ராக்கெட் வெற்றியை தொடர்ந்து நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த கருத்தை அவர் தெரிவித்தார். விண்வெளி ஆய்வில் புதிய மைல்கல் சாதனையை இஸ்ரோ எட்டியுள்ளது. மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம், சந்திரயான் 4, சந்திரயான் 5, செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கும் திட்டம், வெள்ளிக்கோள் ஆய்வு திட்டம் என பல முன்னணி திட்டங்களை அடுத்தடுத்து முன்னெடுக்க இஸ்ரோ உள்ளது. அதில் ஒப்புதல் பெறப்பட்ட திட்டங்களை இந்த ஆண்டே செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. ககன்யான் திட்டத்துக்கு செயல் வடிவம் அளிப்பதில் தற்போது மேம்பட்ட நிலை எட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதை விண்ணில் செலுத்துவதற்கு முன்னதாக ஆளில்லாத விண்கலங்களை அனுப்பி பரிசோதிக்க 3 திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். ககன்யான் கலங்களை விண்ணுக்கு அனுப்புவதற்கான அதிநவீன LBM-3 ராக்கெட் தொழில்நுட்பம் ஏற்கனவே இஸ்ரோ வசம் உள்ளது. அமெரிக்காவின் நாசா அமைப்பும் இஸ்ரோவும் இணைந்து மேற்கொண்டு வரும் நிசார் எனப்படும் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளது. NGLV புதிய தலைமுறை தொழில்நுட்ப ஏவு வாகனமான NGLV நியூ ஜெனரேஷன் லான்ச் வெஹிக்கிள் ராக்கெட்டை மேம்படுத்தும் பணியில் நடைபெற்று வருகின்றன. அந்த ராக்கெட் 91 மீட்டர் உயரம் வரை கொண்டது. தற்போது உள்ள GSLV Mark 3 வகை ராக்கெட்டுகள் அதன் உயரத்தில் பாதி அளவே உள்ளன. ஏற்கனவே நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் விண்வெளி ஆய்வு மையத்தை அமைக்கவும் NGLV ராக்கெட் தொழில்நுட்பங்கள் அவசியம். GSLV ராக்கெட் மூலம் 2250 கிலோ எடை வரையிலும் செயற்கைக்கோள்களை மட்டுமே விண்ணில் செலுத்த முடியும். அதே வேளையில் NGLV ராக்கெட் வாயிலாக 30 டன் வரையிலான ஆய்வு கருவிகள் மற்றும் செயற்கைக்கோள்களை விண்ணிற்கு அனுப்ப முடியும். ஸ்ரீஹரிகோட்டாவில் இப்போது செயல்பாட்டில் உள்ள 2 ஏவுதளங்களும் NGLV ராக்கெட்டை செலுத்துவதற்கு உகந்ததாக இருக்காது. ஆனால்தான் அண்மையில் மத்திய அரசு ஒப்புதல் அளித்து 3வது ராக்கெட் ஏவுதளம் 4000 கோடியில் NGLV ராக்கெட்டுகளை ஏவுவதற்கான வசதிகளுடன் அமைக்க அடுத்த 48 மாதங்களுக்குள் அமைக்கப்படும். அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் குலசேகரப்பட்டினம் ஏவுதளம் முழுமையான பயன்பாடு கொண்டு வரப்படும். இஸ்ரோ சார்பில் 100 ராக்கெட்டுகள் திட்டங்கள் இதுவரை முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதன் வாயிலாக 548 உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் விண்ணுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. 3 சந்திரயான் திட்டங்கள், ஆதித்யா L1, மங்கள்யான் என பல சாதனை திட்டங்கள் இதன் வாயிலாக நிகழ்த்தப்பட்டுள்ளன. அதே வேளையில் அடுத்த 5 ஆண்டுகளில் மேலும் 100 ராக்கெட்டுகள் திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்று இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த 100வது சாதனை வெற்றியை தொடர்ந்து பிரதமர் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்திய விண்வெளி மற்றும் பொறியாளர்களின் தொலைநோக்கு பார்வை மற்றும் அர்ப்பணிப்பை வெளிக்காட்டுகிறது என்று பிரதமர் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இஸ்ரோ தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த வி நாராயணன் பொறுப்பேற்ற பிறகு முன்னெடுக்கப்பட்ட முதல் திட்டமே இந்தியாவின் 100வது ராக்கெட் திட்டமாக அமைந்தது அனைவருக்கும் இரட்டிப்பு மகிழ்ச்சி. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் இதுவரை 11 பேர் தலைவர்களாக இருந்துள்ளனர். 1969இல் தும்பா என்னும் மீனவ கிராமத்துக்கு அருகே சைக்கிளில் சிறு ரக ஏவூர்தியை ஏந்தி சென்று விண்ணில் செலுத்தி அதன் தொடர்ச்சியாக பல்வேறு அனுபவங்களை பெற்று படிப்படியாக இந்த நிலையை இஸ்ரோ இப்போது எட்டியுள்ளது. ஏவூர்தியில் செயற்கைக்கோள்கள், விண்ணக பொருள்களுக்கு செல்லும் விண்கலங்கள், ஏவுதளம் போன்ற கட்டமைப்புகள், விண்வெளி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் திறன் வளர்த்தல், எரிபொருள் போன்ற புதிய பொருட்களை தயாரிக்கும் தொழில்நுட்பம், மின்னணு கருவி முதல் செயற்கை நுண்ணறிவு என பற்பல தளங்களில் இஸ்ரோ சாதனையை அடைந்துள்ளது.
நாட்டின் வளர்ச்சியில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் முக்கிய பங்கை உணர்ந்திருந்த இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு, அமெரிக்கா அன்றைய சோவியத் யூனியனுக்கு பிறகு மூன்றாவது நாடாக இந்தியாவிலும் விண்வெளி ஆய்வை தொடங்க ஹோமி பாபாவின் உந்துதலின் பெயரில் ஆதரவு வழங்கினார். விண்வெளி ஆய்வுக்கு அகமதாபாத்தில் விக்ரம் சாராபாய் நிறுவிய இயற்பியல் ஆய்வு நிறுவனம் தலைமையேற்றது. இதன் தொடர்ச்சியாக நேருவின் ஆதரவில் விக்ரம் சாராபாய் 1962 விண்வெளி ஆராய்ச்சிக்கான இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் இன்கோபார் இந்திய தேசிய குழு என்ற சிறப்பு நிறுவனத்தை ஏற்படுத்தினார். இந்த அமைப்பு தான் 1969 இஸ்ரோவாக இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச்சாக மலர்ந்தது. விண்வெளி ஆய்வை தொடங்க முதலில் ஏவுதளம் அமைப்பது, ஏவூர்தியை வடிவமைத்து உருவாக்குவதில் கவனம் செலுத்துவது என முடிவெடுக்கப்பட்டது. மேலே எழும் ஏவூர்தி தற்செயலாக கீழே விழுந்து ஆபத்து ஏற்படலாம். இதனை தவிர்க்க ஏவூர்தி செலுத்தும் திசையில் கடல் அல்லது மக்கள் நடமாட்டம் இல்லாத பாலைவனம் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். எனவேதான் கடற்கரை நகரமான திருவனந்தபுரம் முதல் ஏவுதளம் அமைக்க தேர்வு செய்யப்பட்டது. அங்கே தும்பா நிலநடுக்கோட்டு ஏவூர்தி ஏவுதளம் நிறுவப்பட்டது. இந்த தளத்திலிருந்து முதல் ஏவூர்தி 1963 நவம்பர் 21 விண்ணை நோக்கி சீறி பாய்ந்தது. முதலில் ஏவப்பட்ட ஏவூர்திகளெல்லாம் சோவியத் யூனியன், பிரான்ஸ் அளித்த சிறிய ரக ஏவூர்திகள் ஆகும். 100 கிலோமீட்டர் உயரத்தை தாண்டினால்தான் விண்வெளி வரும். இவை 20 அல்லது 30 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே செல்லும் திறன் கொண்டவை அல்ல. ஏவூர்தி சீறி செல்லும் போது அதனை கண்காணித்து கட்டுப்படுத்தி குறிப்பிட்ட திசை நோக்கி செலுத்தும் திறனை இந்தியர்கள் முதலில் வளர்த்து கொண்டனர். அடுத்த 2 வருடங்களிலே சுயமாக சிறு ரக ஏவூர்திகள் தயாரிக்க கற்றுக்கொண்டனர். இவை 5 முதல் 20 நிமிடங்கள் பரவளைய பாதையில் விண்ணில் சீறி செல்பவைகளாக இருந்தன. இதில் சிறு கருவிகளை வைத்து உயர் வளிமண்டலம் குறித்தும் எப்போது விண்ணிலிருந்து மழை போல பொழிந்து கொண்டிருக்கும் காஸ்மிக் கதிர்கள் குறித்தும் ஆய்வு நடத்தினர். ரோகிணி 75 RH-75 ஏவூர்தி தான் முதலில் இஸ்ரோ சொந்தமாக தயாரித்த ஏவூர்தி. திட எரிபொருளை கொண்டு இயங்கிய இதன் தடிமன் 75 மில்லிமீட்டர். எனவேதான் RH-75 1967 நவம்பர் 20 முதலில் விண்ணை நோக்கி ஏவப்பட்டது. அதன் பின்னர் மேலும் திறன் கொண்ட RH-100 என்ற ராக்கெட்டும் RH-125 முதலிய ராக்கெட்டுகள் வடிவமைத்து இஸ்ரோ வெற்றி கண்டது. பல்வேறு விண்வெளி தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள இந்த சிறு ரக ஏவூர்திகள் உதவின. வலிமை கொண்ட ஏவூர்திகளை கிழக்கு முகமாக செலுத்துவதுதான் லாபம். மேற்கிலிருந்து கிழக்காக சுழலும் பூமியில் கிழக்கு முகமாக ஏவூர்தியை செலுத்தினார். புவியின் வேகமும் ஏவூர்திக்கு உந்துதல் தந்து மேலும் திறமாக செயல்பட முடியும். எனவே கிழக்கு கடற்கரை ஓரம் சிறிகரிகோட்டா தெரிவு செய்யப்பட்டு அங்கே ஏவுதளம் உருவாக்கப்பட்டது. RH-200 வரையுள்ள சிறு ரக ஏவூர்திகளை தும்பாவிலிருந்து ஏவ முடியும். அதைவிட வலிமை வாய்ந்த ஏவூர்திகளை சிறிகரிகோட்டா, ஒரிசாவின் பாலோசர் அல்லது தற்போது தமிழ்நாட்டில் அமைக்கப்படும் குலசேகரப்பட்டினம் போன்ற ஏவுதளங்களிலிருந்து ஏவப்படும். இஸ்ரோவின் ஆரம்பகால தலைவராக விக்ரம் சாராபாய் 1963 முதல் 1971 வரை பதவி வகித்தார். இவர்தான் இஸ்ரோவின் தந்தை என்று அனைவராலும் அழைக்கப்படுகிறார். ஒரு கட்டத்தில் விண்ணில் செயற்கைக்கோளை நிலைநிறுத்தும் திறன் கொண்ட ஏவூர்தி வடிவமைப்பு குறித்து இஸ்ரோ கவனம் செலுத்த தொடங்கியது. 40 கிலோ பொதியை சுமார் 300 முதல் 400 கிலோமீட்டர் உயரத்தில் தாழ் விண்வெளி பாதையில் செலுத்தும் திறன் கொண்ட 4 நிலைகள் கொண்ட செயற்கைக்கோள் செலுத்திய ஏவூர்தியான SLV-3 1980 வடிவமைக்கப்பட்டது. 5 நிலைகளுடன் 150 கிலோ பொதியை எடுத்து சென்று தாழ் விண்வெளி பாதையில் செலுத்தும் திறன் கொண்ட TSLV-2 வகை ஏவூர்திகளை 1980 இறுதி பகுதியில் வடிவமைத்தனர். இந்த 2 ஏவூர்திகளும் தற்போது பயன்பாட்டில் இல்லை. அடுத்த கட்டமாக 3ஆம் தலைமுறை முனைய செயற்கைக்கோள் செலுத்தும் ஏவூர்தி PSLV வடிவமைக்கப்பட்டது. 1993 செப்டம்பர் 20 இதன் முதல் வெள்ளோட்டம் மேற்கொள்ளப்பட்டது. அது முதல் இதுவரை 61 முறை ஏவப்பட்டதில்
8 முறை வெற்றி, 2 முறை தோல்வி, ஒரு பகுதியளவு வெற்றி கிடைத்தது. உலகின் நண்பகத்தன்மை கொண்ட ஏவூர்திகளில் PSLV ஒன்று. எனவேதான் பல்வேறு நாடுகளும் தனியார் நிறுவனங்களும் PSLV மூலம் தங்கள் விண்கலங்களை விண்ணில் செலுத்துவதற்காக பேரார்வம் காட்டுகின்றன. அதிக நிறை கொண்ட விண்கலங்களை விண்ணில் செலுத்த கிரியோஜெனிக் எரிபொருள்களை பயன்படுத்தி செயல்படுத்தப்படும் இன்ஜின்கள் தேவை. சோவியத் யூனியன் இதை தர முன்வந்தாலும் அமெரிக்கா தடை போட்டு அதை தடுத்தது. இதற்கிடையில் சோவியத் யூனியன் சிதறுண்டு போனது. சில இன்ஜின்களை மட்டும் இதனால் வாங்க முடிந்தது. அதனை வைத்து இஸ்ரோ சுய முயற்சியை தொடங்கியது. பல்வேறு தோல்விகளையும் பொருட்படுத்தாமல் முயன்று திறன்பட செயல்பட்டு GSLV ராக்கெட் இன்ஜினை தயாரித்தது. பின்னர் திறன் வாய்ந்த C-25 என்று அழைக்கப்படும் கிரியோஜெனிக் என்ஜினை வடிவமைத்தது. அடுத்த ரக GSLV Mark III ராக்கெட்டுகள் தயாரிக்கப்பட்டது. GDO நிலைக்கு 4300 கிலோ பொதியும், தாழ் நிலைக்கு 10,000 கிலோ பொதியும் எடுத்து செல்ல முடியும். LVM-3 என்று அழைக்கப்படக்கூடிய GSLV Mark III ராக்கெட் மூலம் இந்த ஏவூர்தியை கொண்டுதான் சந்திரயான் 2 மற்றும் 3 செலுத்தப்பட்டது. சந்திரயான் தரையிறங்கும் திட்டமும் இந்த ஏவூர்தி மூலமே செலுத்தப்பட்டது. மனிதர்களை ஏந்தி செல்லும் ககன்யான் விண்கலத்தையும் இந்த GSLV Mark III என்ற ஏவூர்தி தான் ஏந்தி செல்ல இருக்கிறது. இதற்கிடையில்தான் மறுபடியும் சிறிய ரக ஏவூர்திகளுக்கு மவுசு ஏற்பட்டது. கையடக்க செயற்கைக்கோள்களின் வருகைக்கு பிறகு இந்த சிறிய ரக செயற்கைக்கோள்களை ஏந்தி செல்வதற்கான ராக்கெட் தேவைப்பட்டதால் SLV என அழைக்கப்படும் சிறிய ரக செயற்கைக்கோள் ஏவூர்தியும் இஸ்ரோ வடிவமைத்தது. இந்த சிறிய ரக ஏவூர்தி தான் நம் தமிழ்நாட்டில் உள்ள குலசேகரப்பட்டினத்திலிருந்து ஏவப்பட இருக்கிறது. ரோகிணி வகை சிறிய ரக ஏவூர்திகளை தவிர்த்து சிறிகிரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட்ட PSLV, GSLV போன்ற ஏவூர்திகளின் எண்ணிக்கை 100ஐ கடந்தது. அளவில் பெரிய இந்திய செயற்கைக்கோள்களை மேலை நாட்டு ஏவூர்திகள் மூலம்தான் நாம் ஏவினோம். இதை தவிர்க்க இஸ்ரோ அடுத்து பெரிய கனவை உருவாக்கியுள்ளது. இத்தகைய 5ஆம் தலைமுறை வடிவமைக்கப்பட கிராம்ஜெட், ஜேம்ஜெட் போன்ற அதிநவீன இன்ஜின்களை குறித்தும் ஆய்வு செய்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரோவின் விண்வெளி வெற்றிகள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். இதுதான் இஸ்ரோவை பற்றிய தற்போது சாதனைகள். 100 ராக்கெட்டுகளை செலுத்தி சாதனை புரிந்த இஸ்ரோவை அனைவரும் வாழ்த்துவோம். ஜெய்ஹிந்த். இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.